கல்பனா. கிச்சன்ல இருக்கேன், கீழே வாங்க. டிஃபன் ரெடியா? ரெடி. வரேன். ஹேய், தண்ணி இருக்குதுமா. ஐயோ சாரிங்க, சாரி. இட்ஸ் ஓகேமா, இட்ஸ் ஓகே. நோ ப்ராப்ளம். ஏய் வேணா வெய். ஏய் கல்பனா, இனிமே நீ ஃப்ரிட்ஜ்ல இருந்து தோசை மாவு எடுத்து தோசை ஊத்த போறியா? இல்ல, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துறேன். ஹேய், ஐயோ ஆண்டவா. குட் மார்னிங் சார். எஸ் மிஸ்டர் ராகுல், குட் மார்னிங். வாட்ஸ்அப் சார், நேத்து அந்த லேபர்ஸ் யூனியன் மீட்டிங்ல நான் பேசினேன் சார். என்ன சொல்றாங்க சார்? உங்க கண்டிஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு சார். அத தெரிஞ்சுதான் உங்களை பேச அனுப்பிச்சேன். என்ன சொல்றாங்க எல்லாரும்? சார், அவங்க கோரிக்கைகள்ல நியாயம் இருக்கு சார். ராகுல், பிரச்சனையை எப்போதுமே தூரத்துல இருந்து பார்த்துதான் பழகணும். அப்பதான் நியாயம் எது அநியாயம் எதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். சாரி சார், அந்த லாஜிக் இவங்க பிரச்சனைக்கு பொருந்தாது சார். வேற என்ன பொருந்தும்? சார், அவங்க ஷூஸ நாங்க போட்டுக்கிட்டு தான் அவங்க பிரச்சனையை பார்க்கணும் சார். தூரத்துல இருந்தா புரியாது சார். ஐயோ, வாவ், வெரி குட், வெரி குட். ரொம்ப அருமையா திங்க் பண்றீங்க. வேற என்ன பேசுனீங்க? அவங்க தேவைகளை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அத உங்ககிட்ட பேசணும் சார். பரவாயில்ல, போன்ல சொல்லுங்க சார். நம்பர் 1, இவ்ளோ பெரிய ஃபேக்டரியில தொழிலாளிங்க உட்கார்ந்து சாப்பிடணும், அப்புறமா ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கு 2 ரெஸ்ட் செட் கட்டணும். வெரி குட். அப்படியே அவங்க ஒய்ஃபோ ரிலேஷன்ஸோ வந்தா அவங்க பிரைவேசியா இருக்க ஒரு லாட்ஜ் கூட கட்டி கொடுக்கலாமா? சார், are you serious? எஸ் எஸ், ஐ அம் சீரியஸ். வாட் நெக்ஸ்ட்? வெல்டிங் செக்ஷன்ல நிறைய பேருக்கு கண் பார்வை பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கெல்லாம் கம்பெனி செலவுல ஸ்பெக்ஸ் வாங்கி தரணுமா? ஆமா சார். ஓஹோ, சூப்பர். அப்புறம் சார், ஓட்டி வாரத்துக்கு 2 நாள் தான் நிர்வாகம் தருதான். அது லேபர்ஸ்க்கு பத்தலையா சார்? மினிமம் 4 நாளாவது வேணுமா? அவ்வளவுதானாமா? சார், நெக்ஸ்ட் பழைய கோரிக்கைகளே 2 இருக்கு சார். எது? இந்த லேடிஸ் பிரெக்னன்சி பீரியட் லீவ 2 மாசத்துல இருந்து 3 மாசமா ஆக்கணுமா? ஆமா சார். வேலை செய்யறவங்களுக்கு வைக்கிள்ஸ் இல்ல, வைக்கிள் வாங்குறதுக்கு கம்பெனில லோன் தரணுமா? எக்ஸாக்ட்லி சார். நீங்க ஒரு வேலை செய்யுங்க, இந்த கோரிக்கை எல்லாம் கம்பெனி நிறைவேற்றினா எவ்வளவு செலவாகும்னு சொல்லுங்க. ஓகே சார். அந்த பணத்துல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் சாலரியில எவ்வளவு கட் பண்ணலான்னு யோசிங்க. சார், புரியல சார். அதாவது உங்க salary 40,000னா இனி 20,000 கம்பெனி தரும். மீதி சார்? உங்க சம்பளம், ஏன் சம்பளம், கம்பெனி சம்பளம், அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பளம் எல்லாம் சேர்த்து ஒரு கணக்கு போட்டு லேபர் ப்ராப்ளத்தை தீக்கிறதுக்கு ஒரு பிளான் போடுங்க. இமிடியேட்லி. சார், நீங்க ஏதாவது கோவத்துல இருக்கீங்களா சார்? சத்தியமா இல்ல சார், சந்தோஷத்துல இருக்கேன். இடியட். என்னங்க தோசை சாப்பிடாம போறீங்க? தோசை எல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நீ சாப்பிடு. என்னங்க காஃபியாவது தரட்டுமா? வேண்டாமா, வெளியே சாப்பிட்டுக்கிறேன். என்ன கஜினி சூர்யா மாதிரி ஃப்ரீஸ் ஆயிட்டான்? ஹலோ ஹலோ, என்னப்பா ஒரு விஷயத்தை இவ்வளவு நேரமா யோசிக்கிற? பின்ன யோசிக்க வேண்டாமா சார்? நீங்க கடைக்கு போய் ஆட்டத்துல வாங்கிட்டு வாங்க சொல்றீங்க, ஒரு கொலை பண்ண சொல்றீங்க. என் லைஃப பத்தி யோசிக்க வேண்டாமா? ஒரு நிமிஷம், அது உன் முகத்துல ஏதோ தெரியுதே. என்ன தெரியுது? நீ பயப்படுறியா? பின்ன பயப்பட மாட்டாங்களா சார்? அப்ப நீ ஒரு வேலை பண்ணு. என்ன சார்? நம்ம 2 பேரும் கார்ல ஏறி இந்த ஏரியா முழுக்க சுத்தலாம். அந்த கூலிங் கிளாஸ் காரன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அந்த 100 ரூபாயை வாங்கி கொடுத்துருப்பா, நான் போயிடுறேன். என்னப்பா, என்னாச்சு? வா போலாம். என்ன அநியாயம் சார் இது? ரோட்ல 100 ரூபா கிடைச்சது, அதை எடுத்ததுக்கு இப்படி டார்ச்சர் கொடுக்கறீங்க. ஏன் எடுத்த? ஒண்ணுதில்லன்னு தெரியுது தானே? டார்ச்சர் அனுபவி. நான் இப்பவே போலீஸ்க்கு போயிட்டா என்ன சார் பண்ணுவீங்க? போய் பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு போய் தெரிஞ்சுக்கிட்டு வா. நீ என்ன போறது? நானே இன்ஸ்பெக்டரை கூப்பிடுறேன்,
நீ போயிட்டு வா போயிட்டு வா. சார் 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 ஒரு நிமிஷம் சார், இருங்க சார் இருங்க. ஏன் போலீஸ் நான் பயப்படுற? கேக்குறேன்ல, சொல்லுப்பா. வேணாம் சார் ப்ளீஸ். ஏன்? நானே போலீஸ்க்கு பயந்துதான் மொட்டை அடிச்சிருக்கேன். அட இது என்னப்பா புது கதை? ஆமா சார், நான் ஒரு பொண்ண உயிருக்கு உயிரா லவ் பண்ணேன். அவ திடீர்னு ட்ரெயின் முன்னாடி பாஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா. ஓ, அவங்க வீட்ல என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் என்ன கூப்பிட்டு பார்ட்டா பின்னிட்டாங்க சார். ம், கடைசியில நான் ஒரு அப்பாவின்னு தெரிஞ்சதுனால என்ன விட்டுட்டாங்க சார். ஓஹோ. ஆனா மனித உரிமை கழகத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் புகார் கொடுத்ததுனால அவங்க என் கேஸ்க்காக போலீஸ அப்போஸ் பண்ணிட்டாங்க. ம், போலீஸ் என்கிட்ட ஹியூமன் ரைட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாதன்னு மிரட்டுறாங்க. ஹியூமன் ரைட்ஸ் காரங்க போலீஸ் மேல உள்ள கோவத்தினால என் மேல கேஸ போட்டு போலீஸ டார்ச்சர் பண்றாங்க. ம். போலீஸ் என்கிட்ட நாங்க உன்னை அடிக்கலன்னு சாட்சி சொல்லுன்னு ஃபோர்ஸ் பண்றாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மொட்டை அடிச்சு மாறு விஷயத்துல வீட்டை விட்டு வெளியே இருக்க. இங்க பாருப்பா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல நான் கிளியரா இருப்பேன். என் வேலை எனக்கு சரியா நடக்கணும். அதுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையும் நான் தருவேன். நீ போலீஸ்ல மாட்டவே மாட்ட, நான் உன்னை மாட்ட விடவும் மாட்டேன். ஏயா, நீ மாட்டா நானும் மாட்டுவேன்ல, அந்த காமன் சென்ஸ் வேணா? அப்ப நீங்களே போய் கொலை பண்ண வேண்டியதானே? ஏய், ஜாஸ்தி பேசுற நீ. தன்மானத்துல கை வைக்கிறியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ எனக்கு ஒரு கொலை பண்ணி கொடுத்துரு. சார் என்ன சார்? சும்மா ஒண்ணும் பண்ண வேண்டாம். அந்த ரூபாய் நோட்ல நான் தேடுறது என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது சார். ஒரு ப்ரொஃபஷனல் கில்லரோட நம்பரை மீடியேட்டர் ஒருத்தன் அந்த நோட்ல எழுதியிருக்கான். ஏன் சார் அப்படி? அவங்க டீலிங்கே அப்படித்தான். நேரடியா யாரும் யாரையும் சந்திக்க மாட்டாங்க. நான் ஒரு கொலை பண்ணணும்னு பாம்பேல இருக்கிற என் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி சொன்னேன். அவர் நேத்து போன் பண்ணி, நீ இன்னைக்கு 100 ரூபாய் நோட்டை எடுத்த இடத்துல ஒரு நோட் இருக்கும், நீ 7:30க்கு போய் அதை எடுத்துக்கோ, அதுல ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு போன் பண்ணி பேசி ஆளை காமிச்சிட்டு பணத்தை கொடுத்துட்டா அவங்க கரெக்டா கொன்னுடுவாங்கன்னாரு. போட்டு சார், அவங்களுக்கே போன் போட்டு இன்னொரு ஆளை கொடுக்க சொல்லுங்க சார். அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா, கோமால இருக்காரு. இல்லன்னா நான் ஏன் உன்னை டார்ச்சர் பண்றேன்? இப்ப என்ன சார் பண்ணணும்? இத பாருப்பா, அவனுக்கு கொடுக்க வேண்டிய 5 லட்சத்தை உனக்கே கொடுக்கறேன். நீ ஒரு கொலை பண்ணி கொடுத்துரு. யார கொலை பண்ணணும் சார்?
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.